ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கீர்த்தி விலாக் குக்கிங். நீங்கள் நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியுமா? எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் நான். வந்தோடனே எங்கள் அண்ணன் வந்து எனக்கு காளான் பிரியாணி வேணும். எங்கள் அண்ணனுக்கு காளான் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். வந்தோடனே கேட்டாங்க செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. நான் செஞ்சேன்னா எங்கள் அண்ணன் பிடிக்குன்னு சொல்லுவோம். அதனால் வந்தோடனே எங்கள் அண்ணன் கேட்டுருந்துச்சு செஞ்சு கொடு எனக்கு காளான் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சரி செய்யலான்னு பார்த்தேன். அப்புறமேட்டு பன்னீரும் வீட்டில் இருந்தது. அதனால் வந்து பன்னீரும் காளான் மட்டும் நம்ம தம் பிரியாணி மாதிரி நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி செய்ய போகிறப்ப தான் அந்த தகுதி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சரி மதியானம் செஞ்சுக்கலாம் அது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு காலைல நாங்கள் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து பூரியும் மசாலும் வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் அதை எல்லாருமே நாங்கள் காலைல சாப்பிட்டோம். இப்போ மதியானத்துக்கு தான் நான் செய்ய போகிறேன். தேவையான பொருள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்னு பார்த்துக்கலாம். நம்ம நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பன்னீரும் காளான் போட்டு அது தம் பிரியாணி செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அது நான் தேவையான பொருட்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு முன்னாடியே அரிசி வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். பிரியாணி அரிசின்னு சொன்னால் அதை தான் எடுத்து ஊற வச்சு நான் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். என்ன தேவையோ எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். என்னென்ன தேவைன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு அரிசி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும் நம்ம. அதுக்கப்புறமேட்டு வந்து பன்னீர் வந்து நான் 150 கிராம் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணிக்கணும். புதினா தழை, காளான், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு எல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கலாம். இப்போ வந்து நம்ம நெய் ஊற்றிக்கலாம். வானல் வச்சு வானல் நல்லா சூடாகட்டும். நம்மளுக்கு வானல் நல்லா சூடானதுக்கப்புறம் நெய் 2 ஸ்பூன் நம்ம ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூனாக கூட ஊற்றிக்கோங்க. ஏன்னா வந்து பன்னீர் வந்து நெய்யில் வந்து ஃப்ரை ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பன்னீர் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். நெய் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பன்னீர் வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம். பன்னீர் வந்து 150 கிராம் நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். அது வந்து நெய்யில் வந்து நீங்கள் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப கிண்ட வேண்டாம், சும்மா போட்டு அப்படியே அசாமல் கிண்டணும் நம்ம. இப்போ ரொம்ப நீங்கள் அப்படியே கிண்டினீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே அடியில் வந்து அப்படியே ஒட்டிக்குது பன்னீர் வந்து. ஆனால் நெய் ஊற்றினாலும் நம்ம வந்து அப்படியே அசாமல் அதை வச்சுக்கலாம். அப்படியே லேசாக நம்ம வதக்கினா போதும். அது அப்படி மெதுவாக அப்படியே நெய்யில் அது எல்லாமே நெய்யில் வந்து அப்படி கொஞ்சம் பொரியிற மாதிரி நம்ம வதக்கினா போதும். இந்த ஸ்டேஜில் வந்து மிளகுத்தூள் நம்ம போட்டுக்கலாம். அப்புறமேட்டு வந்து உப்பு, மிளகாத்தூளும் நம்ம போட்டுக்கலாம். எதுக்கு இந்த தூளை நம்ம இதில் போடுறோம்னா வந்து அப்போ தான் வந்து பன்னீர் வந்து கொஞ்சம் நல்லா மசாலா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் அந்த உருளைக்கிழங்கு நான் அதிலே போட்டேன். நெய்யிலே உருளைக்கிழங்கு நான் போட்டு நல்லா லேசாக அப்படியே ஸ்ப்ரை பண்ணால் போதும். அது கொஞ்சம் நாள் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். நல்லா அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சம் நெய்யில் அப்படி நல்லா வணங்கட்டுது. அதுங்காட்டியும் ஒரு 15 நிமிட்ஸ் கூட பிரியாணி செஞ்சு முடிச்சிடலாம். இது ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இப்போ நம்ம இந்த அடுப்பு பற்ற வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 3-4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெயும் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். நெய் கொஞ்சம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் வந்து பிரிஞ்சி இலை ஒன்று போட்டுக்கலாம் நம்ம. அப்புறமேட்டு அது நல்லா பொரியிட்டு அப்புறம் சோம்பு போட்டுக்கலாம், அன்னாச்சி பூ போட்டுக்கலாம், அப்புறம் ஏலக்காய் 2, பட்டை 2, லவங்கம் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 வரைக்கும் நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா பொரியட்டும். அந்த வாசம் வந்து நெய்யில் வந்து நம்மளுக்கு அப்படியே வாசம் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். வீடே மணக்கும். அந்த பிரியாணி செலவு மசாலா எல்லாமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து பச்சை மிளகா, வெங்காயம்னு கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வெங்காயம் நான் பெரிய வெங்காயமாக நான் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா சேர்த்து நம்ம போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு வந்து நம்ம வெங்காயம் வந்து கொஞ்சம் சேர்த்து போட்டோம்னா அது வந்து நீங்கள் போட்டால் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்படி இந்த இதுக்கு வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வணங்குறதுக்கு வந்து முன்னாடி நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். கல் உப்பை கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சும்மா கொஞ்சம் வெங்காயம் வணங்கிறதுக்கு மட்டும் இப்போதைக்கு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்ருங்க. நம்ம வந்து உப்பு வந்து பன்னீர்லேயும் நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம். அதனால் வந்து இது கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ தண்ணி ஊற்றும் போது சும்மா கொஞ்சமாக போட்டு நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் மூடி வச்சிடலாம் நம்ம. அது வந்து கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு ஆகணும் வெங்காயம் நல்லா. அதனால் கொஞ்சம் நல்லா அது மொறுமொறுன்னு ஆகட்டும். அதுங்காட்டி பாருங்கள், பன்னீர் உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதை எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நல்லா எடுத்து நம்ம தனியாக வச்சதுக்கப்புறமேட்டு வந்து இந்த டம்ளரில் வந்து நான் 2 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதனால் 3 டம்ளர் 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். இந்த சாதம் வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். அதனால் வந்து அந்த டம்ளர் தான் எடுத்தோம். அதில் 3.5 டம்ளர் தாராளமாக நான் ஊற்றிட்டேன். அதில் வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, அன்னாச்சி பூலாம் போட்டுக்கலாம் தண்ணியிலேயே. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாசமாக. இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டு நம்மளாம் கிண்டி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டும் போட்டு
அப்புறம் புதினா தழையும் கொத்தமல்லி தழையும் சும்மா கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம், வாசத்துக்கு நல்லாயிருக்கும். அப்போ தான் ஏன்னா வந்து சாதம் வந்து நம்ம தம் பிரியாணி நம்ம செய்ய போகிறோம், அதனால் வந்து இதெல்லாம் போட்டால் தான் அந்த வாசம்லாம் வந்து அந்த சாதத்தில் இறங்கும். இப்போ பாருங்கள் வெங்காயம் பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு, நல்லா மெரூன் கலரில் ஆயிடுச்சு பாருங்கள். வெங்காயம் பாருங்கள் தான் மெரூன் கலரில் ஆயிடுச்சு. போதும், இந்த ஸ்டேஜுக்கு அது வந்து வணங்கினா நம்மளுக்கு போதும். இதே நமக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே விட்டாலும் ரொம்ப கருகிரும், நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜே போதும். இந்த டைம் நம்ம தக்காளி பழம் ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய தக்காளியாக வந்து 2 தக்காளி நான் எடுத்துக்கிறேன். 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ தக்காளி வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வணங்கணும், நல்லா பேஸ்ட்லாம் நல்லா வணங்கி அந்த எண்ணெய் வந்து மேலே நம்மளுக்கு வரணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா தக்காளி நல்லா வணங்கட்டும், எண்ணெய் கொஞ்சம் நல்லா மேலே வரட்டும். அது மட்டும் தண்ணி பாருங்கள் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும், அது மாதிரி நல்லா வணங்கட்டும். இப்போ இருந்தால் நல்லா மூடி வச்சிடலாம். நம்ம 3 நேரத்தில் நல்லா எண்ணெய் வந்து நல்லா மேலே வரும். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இந்த டைம் நம்ம அரிசி வந்து நம்ம சீரக சம்பா அரிசி வந்து நம்ம நல்லா கழுவி வச்சுருக்குறோம், அதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். தண்ணி நல்லா வடிகட்டிடுங்க, ஏன்னா அதுலேயே ஏற்கனவே தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி நல்லா வடிகட்டிடணும். சீரக சம்பா அரிசி தான் சீக்கிரமாக வெந்துடும் நம்மளுக்கு. இந்த அரிசி வந்து சும்மா ஒரு அரை வேக்காடு வெந்தால் கூட போடணும். தம் பிரியாணியில் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும் அது. அதனால் வந்து எல்லா அரிசியும் நம்ம போட்டாச்சு பாருங்கள். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த வாசம், அந்த இஞ்சி பூண்டு, அந்த எல்லாமே வந்து எல்லா சாப்பாட்லேயும் படுற மாதிரி இருக்கணும். புதினா தழையெல்லாம் அப்போ தான் உள்ளே இறங்கும், வாசமாக இருக்கும் சாப்பாடு. அப்புறமேட்டு நல்லா பாருங்கள் தான் புதினா தழையெல்லாம் பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கட்டும். சாப்பாடு சீக்கிரமாக வெந்துடும். அந்த சாப்பாடு வந்து அப்படியே மூடி வச்சிடலாம். நம்ம பிரியாணிலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். நீங்கள் எப்போ தம் பிரியாணி வச்சாலுமே வெறும் சாப்பாட்டை வேக வைக்காதீங்க, எந்த அரிசியாக இருந்தாலும். இந்த மாதிரி இது போட்டு வேக வச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தக்காளியும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, நல்லா எண்ணெயெல்லாம் மேலே ஒரு ஸ்டேஜில் வந்துருச்சு. இந்த டைமில் தான் நம்ம வந்து இப்போ அங்கே அடி பிடிக்காமே இருக்குது. புதினாத்துலேயும் எனக்கு போட்டுக்கலாம். புதினாத்தலை ஒரு கை எடுத்திருக்கேன், நல்லா வணங்கிக்கலாம். எதாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் செஞ்சோம்னா அந்த பச்சை வாசம்லாம் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் தான் கொஞ்சம் நல்லா அந்த வணக்க செய்கிறது. இஞ்சி பூண்டு பாருங்கள், நான் 2 இஞ்சி பூண்டு சேர்ந்து நம்ம ஒரு கப் எடுத்துருக்கேன். அது வந்து ஒரு 2 ஸ்பூன் தாராளமாக இருக்கும், போதும். அந்த அளவே போதும் நம்மளுக்கு. இல்லைன்னா காளான் சாப்பாடு தானே செய்கிறோம், அதுக்கு வந்து நம்மளுக்கு இஞ்சி பூண்டு அதிகம் தேவையில்லை. மட்டன் சிக்கன் எதாவது செஞ்சது இஞ்சி பூண்டு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த நல்லாயிருக்கும், அந்த கறிக்கும் அந்த மஞ்சள் பூண்டு சேர்த்து போட்டால் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து 2-3 ஸ்டேஜே நம்மளுக்கு போதுமான அளவு. நாங்கள் அடி பிடிக்காம நல்லா இருக்குது பாருங்கள், கீழேலாம் அடி பிடிக்கல பாருங்கள். இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாத்திரம் வந்து நல்லா மொத்தமான பாத்திரமாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் பாருங்கள் தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கு. அவ்வளோதான், வேக போகுது. கரண்டி விட்டு நம்ம பார்த்துக்கலாம் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சாதம் வந்து பாருங்கள் நல்லா வந்து தண்ணி நல்லா கொதிச்சு சாதம் கொஞ்சம் 1/4 வாசம் வெந்துருச்சுங்க நம்மளுக்கு. இன்னொரு கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும், நல்லா வெந்துடும். தண்ணியெலாம் கிண்டிடும். தண்ணி வடிகட்ட முடியாது, சுண்டு சொன்னோம்னா மூடி வச்சிடலாம் நம்ம மறுபடியும். இங்கே பாருங்கள் இது நல்லா வந்து வணங்கிடுச்சு நம்மளுக்கு, போதும். இந்த அளவு வந்து போதும் நம்மளுக்கு. இப்போ தூள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கறி மசால் தூள் 5மே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். போதும். நம்ம காரம் வந்து எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கோங்க. கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கறி மசால் தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போடுங்க. உப்பு வந்து நம்ம கம்மியாக பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம வெங்காயம் வணங்கும் உப்பு போட்டிருக்கோம், இதுக்கும் உப்பு போட்டிருக்கோம். சாதத்துலேயும் உப்பு இருக்குது, பன்னீரில் உப்பு இருக்குது, இதுலேயும் உப்பு போடுறதுனால எல்லாத்துலேயுமே சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். தயிர் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். எப்போ நீங்கள் எந்த பிரியாணி செஞ்சாலுமே தயிர் சேர்த்திக்கணும், அப்போ தான் சாப்பாடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு மெதுன்னு இருக்கணும் கொஞ்சம் நல்லா, இல்லைன்னா கொஞ்சம் கெட்டியாக அப்படி இருக்கும். தயிர் எப்பயுமே சேர்த்துக்கணும். லெமன் வந்து நம்ம சாப்பிடும்போது கூட நம்ம மேலே புழிஞ்சு விட்டு நம்ம லெமன் சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக. ஹோட்டலு கடையில்னா லெமன் வந்து மேலே புழிஞ்சு வர்ற மாதிரி தான் கொடுப்பாங்க, ஏன்னா நம்ம தயிரில் சேர்த்துறோம்ல. போதும், இந்த புளிப்பே நம்மளுக்கு போதுமான அளவு. நம்ம சாப்பிடும்போது வேணால் லெமன் மேலே புழிஞ்சு விட்டுக்கலாம். தயிர் போட்டு நல்லா கிண்டுங்க பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா வணங்கிருச்சு, எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம காளான்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா வணங்க, அடி பிடிக்கவே இல்லை பாருங்கள் பாத்திரம். இந்த அடி பிடிக்காமல் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் காளான் எடுத்துக்கிறேன். காளான் பாருங்கள் நான் 1 கப் வச்சுருக்கேன், நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்படி மெதுவாக போட்டுருங்க. காளான் வணங்கினதுக்கப்புறம் பன்னீர் போட்டுக்கலாம். நம்ம வந்து மெதுவாக கிண்டணும், உடஞ்சிரும், இல்லைன்னா காளான் வந்து உடஞ்சிரும். ஏன்னா நம்ம நீட்டமாக கட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் சன்னமாகவும் கட் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து உடஞ்சிரும். நம்ம மெதுவாக லேசாக நம்ம கிளறி விட்டால் போதும், ரொம்பலாம் கிளற வேண்டியதில்லை இது. ஏன்னா இது சீக்கிரம் வேகக்கூடிய பொருள், அதுவும் இல்லாமல் அதனால் சும்மா மெதுவாக நம்ம கிளறி விட்டோம்னா போதும். இந்த ஸ்டேஜை போதும் நம்மளுக்கு.
அந்த மசாலெல்லாம் உள்ளே இறங்கட்டும். அதனால் அதை அப்படியே வச்சாச்சு. அதிகமாக கிண்ட வேண்டியதில்லை, இது நம்மளுக்கு தேவையில்லை. அது நல்லா அப்படியே வணங்கட்டும். எண்ணெயெல்லாம் பாருங்கள் மேலே வந்துருச்சு பாருங்கள். சாதமும் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. அந்த தண்ணியெல்லாம் சுண்டி விட்டது. அதனால் வந்து சாதம் வந்து நல்லா இருக்குது. இப்போ எப்பயுமே தண்ணி கரெக்டான அளவில் வைங்க. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து பன்னீரும் உருளைக்கிழங்கும் நம்ம போட்டுக்கலாம். போதும். அப்புறமேட்டு வந்து இதுலேயே நம்ம வந்து என்னென்ன போட்டோம், மிளகுத்தூள், மிளகுத்தூள், மிளகாத்தூள், அப்புறமேட்டு வந்து சால்ட்டும் நம்ம போட்டிருக்கோம். இதில் நல்லாயிருக்கும். பன்னீர் எடுத்து நம்ம சாப்பிடும்போது அந்த காரசாரம் வந்து அந்த பன்னீர்லேயும் நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா வெறும் இதாக சாப்பிட்டா உள்ளே ஏன்னா தம் பிரியாணிலாம் வைக்கிறோம், மசாலா உள்ளே இறங்குதா என்னன்னு தெரியாது. அதனால் தனியாக நம்ம ஃப்ரை பண்ணி போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் தனியாக நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து தண்ணி வந்து ஒரு டம்ளர், நம்ம அரை டம்ளர் 3/4 டம்ளர் ஊற்றினா போதும். ஒரு டம்ளர் முழுசாக ஊற்றாதீங்க, ஒரு அரை டம்ளர் ஊற்றுங்க. அந்த தண்ணியை போதும். ஏன்னா எதுக்கு தண்ணி ஊற்றுறோம்னா சாதத்துலேயும் தண்ணி இல்லைல்ல, எல்லாமே சுண்டி விட்டது. அதனால் வந்து இந்த தண்ணி ஊற்றுறோம்னா கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். சாப்பாடு அடி பிடிக்காமல் நம்மளுக்கு வந்துடும். இது பாருங்க தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் நம்ம தம்மில் வைக்கிறதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இல்லைன்னா அடி பிடிச்சி ரொம்ப வரன்னு ஆயிரும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றினதே போதும். தம்முக்கு வந்து நான் வந்து தோசைக்கல் வச்சுருக்கிறேன். தோசைக்கல்லில் வச்சு அந்த சூட்லேருந்து சாப்பாடு வந்தாவே நம்மளுக்கு போதும். ஏன்னா நம்ம வேற அடுப்பில் செஞ்சுருந்தோம்னா நம்மளுக்கு நெருப்பு இருக்கும். அதனால் இதுக்கெலாம் வந்து நம்ம தோசைக்கல் தான் கரெக்டாக இருக்கும். சாதம் எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். இதில் அப்படியே மேலோடு போட்டால் அப்புறம் உள்ளிலாம் கிண்டிலாம் விட வேண்டியதில்லை. இந்த கிரேவியில் சாப்பாடு வெந்த சாப்பாட்டை வந்து கொஞ்சமாக நம்ம போட்டோம்னா போதும். அப்படியே மேலே அப்படியே போதும். உள்ளவெல்லாம் கிண்டலாம் வேண்டியதில்லை. தம் பிரியாணி எப்பயுமே இப்படி தான் செய்யணும். எது நீங்கள் மட்டன் சிக்கன் தம் பிரியாணி செஞ்சாலுமே நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க கீழே. ஏன்னா ஒவ்வொருத்தர் அப்படியே கிளறி வச்சுருவாங்க, அது அடி பிடிச்சி போயிடும் நம்மளுக்கு. சாப்பாடு பாருங்கள் எல்லாம் போட்டாச்சு. இப்போ புதினா தழையும் கொத்தமல்லி தழையும் நம்ம கொஞ்சம் மேலே அப்படியே தூவி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாப்பாடு வாசமாக இருக்கும். அடியில் நல்லா கப்புன்னு தலை டைட்டான தட்டை மூடி வச்சுருங்க. இது வெயிட் அதுக்கப்புறம் தோசைக்கல் அது மேலே வச்சு நான் வந்து பனையாரக்கல் வச்சுருக்கிறேன். வெயிட்டுக்கு இப்போ வீட்டில் அது இருந்தது, அதனால் வந்து பனையாரக்கல் வச்சுருக்கேன். அதே போதும் நம்மளுக்கு. அடுப்பு நல்லா வேகமாக எரியுவீங்க, போதும் நம்மளுக்கு. அடுப்பு வந்து வேகமாக தானே இருக்குது, அதனால் வந்து ஒரு 10 நிமிஷம் போதும். அது மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் இருந்தாவே நல்லா வெந்துடும். ஏன்னா ஏற்கனவே சாப்பாடு வெந்த சாப்பாடு. அடுப்பு நல்லா வேகமாக இருக்குது. 10 நிமிஷம் போதும் நம்மளுக்கு. நீங்கள் மட்டன் பிரியாணி செஞ்சாலும் சரி, சிக்கன் பிரியாணி செஞ்சாலும் சரி, எது செஞ்சாலுமே தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க. அதில் ஒரு 1/4 டம்ளர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் இருந்தாலும் சரி, பாஸ்மதி ரைஸ்லாம் சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி இருந்தால் போதும். அதுக்கு இந்த அரிசிக்கு ஒரு 1/4 டம்ளர் ஊற்றிக்கோங்க, போதும். இப்போ சாப்பாடு நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் புதினா தலையெல்லாம் கலர் கூட மாறிடுச்சு நம்மளுக்கு. நல்லாயிருக்கு, வாசமாக இருக்குது, வீடே வாசமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து அது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா சாதம் வந்து நல்லா வெந்துருச்சு நம்மளுக்கு. போதும், இந்த அளவு தான் நல்லாயிருக்கும். சாதம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஓரமாக பக்கம் தான் நம்ம கிண்டணும் எப்பயுமே. உடஞ்சிடும் சாதம் வந்து உடஞ்சிடும். ஜீரக சம்பா அரிசி தான், நல்லா சின்ன சின்னதாக இருக்கும். அதனால் வந்து நம்ம ஓரத்தில் தான் எப்பயுமே கிண்டணும். கலர் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்குது. சாப்பாடு நல்லா வாசமாக இருக்குது. அது நல்லா எஞ்சிலே பொருள் எதுவுமே போடல. அதனால் சாதம் பண்ணால் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. நான் அடி பிடிச்சிருமே என்னமோன்னு நினச்சேன், அடியெலாம் பிடிக்கல. நல்லா இருக்குது, சாப்பிட்லாம். பாருங்கள் நல்லாயிருக்கு சாப்பாடு. பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்பலாம் கிண்ட வேண்டாம் நம்ம. ஏன்னா சாதத்துலேயும் வந்து நம்ம வந்து பிரியாணி மசால் எல்லாமே போட்டிருக்கோம். புதினாத்தலை, இஞ்சி பூண்டுலாம் போட்டிருக்கோம். சாப்பாட்லேயும் நல்லா வாசம், நல்லா டேஸ்ட் இருக்குது. அதனால் நம்ம லைட்டாக மட்டும் நம்ம கிளறிட்டு சாப்பிட்டா போதும். பாருங்கள் பப்பாளி பழமும் சேர்த்து சாப்பிடுங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்குது. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. ரொம்ப சூடாக இருக்குது. பன்னீர் பாருங்கள் தொடவே முடியல, நல்லா செம்ம சூடு, ஆவி பறக்குது பாருங்கள். பன்னீர் பாருங்கள் நம்ம மசாலா நம்ம தனியாக ஃப்ரை பண்ணதுக்கும் அதில் போட்டு வச்சதுக்கும் இன்னும் நல்லா இருக்குது கலர். அது நல்லா நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில். எல்லாருமே நல்லா, குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. காரமும் கம்மியாக தான் இருக்குது. காரம் நான் அந்தளவுக்கு அதிகமாகலாம் போடல, காரமும் கம்மியாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் எலுமிச்சைப்பழம் நம்ம புளிஞ்சு விட்டு சாப்பிட்டோம்னா இப்போ நல்லாயிருக்கும். அந்த ஏன்னா தம் பிரியாணிக்கு அதுக்கு கொஞ்சம் லைட்டாக புளிப்பு அந்த வெள்ளை சாதத்தில் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். பப்பாளி பழமும் அது கூட சேர்ந்து சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாதம். ஏன்னா பப்பாளி பழம் நல்லா இனிப்பானது தான், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நான் ஏற்கனவே நாங்கள் எப்பயுமே எது செஞ்சாலும் பழம் ஏதாவது ஒன்று வச்சுக்குவோம், நல்லாயிருக்கும் சாப்பிட்டோம்னா. பாருங்கள் சாதம் நல்லா தனித்தனியாக இருக்குங்க. போதும், இந்த அளவு வந்தாவே போதும். நீங்கள் இதுக்கு மேலே நம்ம வந்து தோசைக்கல்ல வைக்கணும்னு இல்லை, நம்ம இறக்கி வச்சிடலாம்.
இப்போ பாரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் சாப்பிட்ற வேலை தான். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் மறுபடியும் பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால் வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். உங்கள் தங்கச்சி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய். அது வரைக்கும்.